ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த பிளேயரும் ஒரு செஸ் கேம் ஆடுறாங்க. இந்த பிளேயர் கரெக்டாக 8வது மூவ் இந்தாப்பா தம்பி குயின் அப்படின்னு கொடுத்துறாரு. குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஒரு குயினுக்கு பிஷப் அண்ட் நைட். குயின் எங்கே இருக்கு, பிஷப்பும் நைட்டும் எங்கே இருக்கு கொடுத்துட்டாரு. வச்சுக்கப்பா அப்படின்ட்டு குயினை கொடுத்துட்டு he went on to play 20+ moves without a queen. ஜாலியா. இதுல என்ன பியூட்டினா, கரெக்டா 18th மூவ்ல he sacrificed one more rook. ஃபர்ஸ்ட் குயினா, இப்போ 18வது மூவ் ரூக்கு. குயினிங் கொடுத்தாச்சு, ரூக்கி கொடுத்தாச்சு. போர்ட்ல பீஸே இருக்காது, எதை வச்சு மேட் அடிக்கிறது. 29th மூவ் his opponent resigned. சரி, மேட்ச்லாம் முடிஞ்சு செம்மையான கேம், பயங்கரமா விளையாண்டுருக்காப்ல. இன்டர்வியூ பண்றதுக்கு வெளில வந்து ஒருத்தர் வந்து, செம்மையா விளையாண்டீங்க, எப்படிங்க குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்படி விளையாடுறீங்க, கிளாக்ல பார்த்தா நீங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணல. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? Okay, I had this analysis for already 9 years. 9 years. Yeah. 9 years. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடியா இருக்குல்ல, குயின் சாக்ரிஃபைஸ், இதை 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த 9 வருஷமா எவனாவது மாட்டுவான்னு 9 வருஷமா ஒருத்தரும் மாட்டல. 9 வருஷம் கழிச்சு ஃபிடே வேர்ல்ட் கப் இதெல்லாம் ஒருத்தவன் சிக்கியிருக்கான். சிக்கனோட வச்சு செஞ்சுட்டாரு. சும்மா யூடியூப்ல போயிட்டு ஹரிகிருஷ்ணா குயின் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். கேமை பார்த்துட்டு ஒரு வெறி வந்துட்டு அடுத்த 4 கேமு குயினை பறக்க விடுறனா இல்லைன்னு பாரு. பறக்க அப்படியே குயினை அடுத்து ரூக்கு, குயினு ரூக்கு.